புதுச்சேரியில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் ஒரு சிறுவனுக்கு இளம் வயதில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரியில் இளம் வயதில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பெற்ற சிறுவன் இலவசமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. மே மாதம் 22ஆம் தேதி புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் புகழ்பெற்ற சிறுநீரக நிபுணர் டாக்டர் என் முருகேசன் அவர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் மருத்துவ வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு சாதனையாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மிகவும் இளம் வயதுடைய சிறுவனுக்கு வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை இலவசமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இந்த மனிதநேய முயற்சி டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் ஆதரவால் சாத்தியமானது என்றும், இதன் மூலம் புதுச்சேரியில் சட்டப்பூர்வமான நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கும் மற்றும் வெளிப்படையான முறையில் அதிக அளவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்த தனியார் மருத்துவமனையாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். 11 வயதான குரு பிரசாத்தின் வாழ்க்கை பயணம் மிகுந்த மன உறுதியின் கதை. உடல் நலக்குறைவால் வாடும் தனது தாயார் மற்றும் 2 சகோதரர்களுடன் தாயின் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தி வந்தது. இந்நிலையில் குரு பிரசாத்துக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டது. குடும்பத்திற்கு பெரும் மன மற்றும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது. தன் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற தாய்மையின் உன்னத வெளிப்பாடாக அவரது தாயார் தனது சிறுநீரகத்தை தன் மகனுக்கு தானமாக வழங்க முன்வந்தார். இந்த அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற சிறுநீரக நிபுணர் டாக்டர் என் முருகேசன் அவர்கள் வழிகாட்டுதலில் வெற்றிகரமாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற மருத்துவ குழுவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். அனைத்து சட்ட விதிமுறைகளையும் கடைபிடித்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளில் சிறப்பான சாதனைகளை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. உலக அமைப்பு ஆர்கனைசேஷன் முக்கியமான தற்போது குரு பிரசாத் நலமாக குணமடைந்து வருகிறார். ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி அவர் நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறார். இந்த அறுவை சிகிச்சை குழுவின் வழிநடத்திய டாக்டர் வெங்கட்ராம் பேசுகையில், இந்த கொடையாளிகளின் தன்னலமற்ற செயல் இந்த சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையும் அவரது குடும்பத்திற்கு மிகுந்த நிம்மதியையும் வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மருந்துகள், உணவு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக தொடர்ந்து உதவி செய்து வரும் நலத்தாரர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சையினை இலவசமாக நடத்தி பெறுவதற்கு திரு வீரயகம், திரு சென்னை சிக்ஸ் மற்றும் மலேசிய தொழிலதிபர்களான டத்தோ டாக்டர் ரவி மற்றும் டத்தின் காவேரி ஆகியோர் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் மூலம் வழங்கிய பொருளாதார ஆதரவு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தது. மேலும் டாக்டர் வெங்கட்ராம் கூறுகையில், குரு பிரசாத் போன்ற பல குடும்பங்கள் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை எதிர்நோக்கி உள்ளன. உதவி தேவைப்படும் நோயாளிகளுக்கும் உதவ முன்வரும் நல்ல உள்ளங்களுக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மேலும் மாநில மற்றும் மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களான CMCHIS, PMJY இவற்றிலும், மேலும் ESI, ECHS போன்ற திட்டங்களின் கீழ் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று சேவைகளை விரிவுபடுத்தும் பணியிலும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை ஈடுபட்டு வருகிறது. இதன் மூலம் மேம்பட்ட சிகிச்சைகள் சமூகத்தின் பல தரப்பினருக்கும் எளிதில் கிடைக்க செய்வதே நோக்கமாகும் என்று தெரிவித்தார். மருத்துவ திறனை மட்டுமின்றி மனித நேயம், தியாகம் மற்றும் கருணை ஒன்று சேரும் பொழுது ஒரு உயிருக்கு மீண்டும் புதிய வாழ்வு கிடைக்க முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. கிட்னி வச்சாங்க.
திருச்சியை இதுல வந்தேன் ஃபோன் வந்து இறங்கி போயிட்டு வந்தேன். எதிர்காலத்தில் பின்விளைவுகள்லாம் இருக்குமா சார்? இந்த மாதிரி எதிர்காலத்தில் சின்ன இப்போ இதில் பண்ணதால பின்விளைவுகள் இருக்குமா? இல்லை அதாவது இந்தியன் காம்பவுண்ட் பண்ணது மக்களுக்கும் என்னவோ அதே தான் எஃபெக்ட் சொல்ல வேண்டியது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இல்லை அது வந்து பாதிப்பு ஏற்பட்டு கிட்னி இருக்குன்னு தெரியாமல் அது பேர் பெரிய பிரச்சனை சொன்னேன் இல்லையா? கிட்னி வேலை செய்யறது கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கிட்னி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு மைக் விட்டு வந்ததே வந்து நாம் ப்ளூ இந்தியாவில் என்ன செய்யணுங்கிறது அப்படியே உடனே அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டார். ரொம்ப பெரிய மனுஷன். இல்லை இங்கே தான் பண்ணிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க அந்த பர்டிகுலர் ஒரு நமக்கு தோணுது செய்யணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பண்ணியிருக்காங்க. அது கிட்னி செய்யறதுக்கு நான் 3% தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், அதாவது கிட்னி செய்தி வரும்போது அநேகமாக இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஒரு ஒரு சோகை இருக்கும், பெருசாக ஆஸ்திரிக்கும் அதிகமாக சாப்பிட்றேன் இல்லையா? அந்த மாதிரி அன்னாசிம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் இல்லையா? அந்த மாதிரியான மருந்துகள் சாப்பிட்றது குழந்தைகளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். ஆனால் அவங்களுக்கு தெரியாத கிட்னி பாதிப்பு வரும். இல்லை மதுப்பழக்கத்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும். அதில் ஒன்று மதுப்பழக்கத்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும், கிட்னியில் கேன்சர் கூட வரும். அதில் டவுட் வரும். லிவரோட மட்டும் கிடையாது, கிட்னியும் சேர்த்து வரும். நிறைய பேருக்கு கிட்னி லிவர் ரெண்டு சேர்த்து கூட வரும்.